மகரம் அப்படின்னாவே சொல்லுவாங்கல்ல, மகரம் அப்படின்னாவே சனி பகவானுடைய இடம், காலச்சக்கரத்துக்கு கர்மஸ்தானம், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், போராடி ஜெயிக்கக்கூடிய குணம், எதுலையுமே போராட்டம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றதை விட இந்த இடம் என்னன்னா நீர் நிலம் ரெண்டுலையுமே. அப்ப மதில் மேல் பூனை, வாழ்க்கையில இதே மேடு பள்ளம் ஒரு காலகட்டத்துல நல்லா இருக்கிறது, ஒரு ஏழையா பிறந்து அப்படியே ஒரு உயர்வா வர்றது, தன்னோட சுயம்பு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மகரமா தான் இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும்பாங்க, ஆனா அதெல்லாம் முடியாது. நிறைய இந்த விரதம் இருப்பாங்க தெரியுங்களா, எந்த ஒரு விஷயம் தான் நான் விரதம் இருக்கேன், நான் கொஞ்சம் உடம்ப வருத்திக்கிறேன், நான் கொஞ்சம் விரதத்திலேயே கடுமையான இருக்கேன், அதெல்லாம் மகரம் தாங்க. தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த நீச்சமான குரு என்ன பண்ணும் அப்படின்னா, சில விஷயத்துல தன்னைத்தானே கோட்டை விட்டுரும். எப்படிதான் நம்ம பண்ணி எல்லாமே சரி அமைச்சு எல்லாமே ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டம் என்னாங்க அவுடுபடியா போச்சு அப்படிங்கிறது. அத்தனை முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிக்கான பலனோ அந்த முயற்சிக்கான பணமோ வராம தடுமாறுறது. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்றோம். அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்றோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டாக நம்ம ராசியில இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள், இதை தான் நம்ம பொறுத்து சொல்றோம். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாள ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போகிறோம். மகர ராசி. மகரம் அப்படின்னாவே சொல்லுவாங்கல்ல, மகரம் அப்படின்னாவே சனி பகவானுடைய இடம், காலச்சக்கரத்துக்கு கர்மஸ்தானம், ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், போராடி ஜெயிக்கக்கூடிய குணம், எதுலையுமே போராட்டம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றதை விட இந்த இடம் என்னன்னா நீர் நிலம் ரெண்டுலையுமே. அப்ப மதில் மேல் பூனை, வாழ்க்கையில இப்படியே மேடு பள்ளம் ஒரு காலகட்டத்துல நல்லா இருக்கிறது, ஒரு ஏழையா பிறந்து அப்படியே ஒரு உயர்வா வர்றது, தன்னோட சுயம்பு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மகரமா தான் இருக்கும். உங்களுடைய விஷயம் எப்படின்னா அந்த 7ஆம் இட சந்திரனுங்க. அப்ப அந்த பேர் அமையறது கஷ்டப்படுவீங்க. அம்மா மேல அவ்வளவு பாசத்தை செலுத்துவீங்க. அம்மா 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 அம்மான்ட்டு. மகரம் அந்த ஏழுங்கிறது இந்த பெண் வட்டாரம், பெண்ணால ஒரு உயர்வு, ஒரு நல்ல இடத்துல குடும்பத்தில் திருமணம் ஆகிறது, இதெல்லாம் மகரத்துக்கு உண்டுங்க. ஒரு உயர்வான இடத்துல திருமணம் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு. சிலருக்கு இந்த திருமண வாழ்வு கெடுது, வீணாகுது அப்படின்னா மற்ற கிரகங்கள் அமைப்பு, பாசம், நேசம், உடன் பிறந்தவங்க மேல ஒரு அஃபெக்ஷன். ஏன்னா 3ஆம் இடம் குரு, புரியுதுங்களா? அஃபெக்ஷன். உங்க கூட பிறந்தவங்களாம் ஒரு அந்தஸ்துல இருப்பாங்க, ஒரு சாதிக்கக்கூடிய விஷயமா இருப்பாங்க, பிரபலியமா இருப்பாங்க. இருக்காங்களா இல்லைங்களா? மகர ராசிக்கு எப்பயுமே மனசுக்குள்ளார ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய போராட்டத்துக்கான சரியான ரிசல்ட் வரல. இத்தனை சம்பாதிக்கிறோம், கடன் ஆயிடுதே, இத்தனை அமௌண்ட்டு. ஏன்னா குரு நீச்சம். எப்படிங்க? குரு நீச்சம். ஏதாவது அக்ரகாரம், ஒரு கோயில் சார்ந்து, பக்கத்தில் கோயில் விஷயம், மணி ஆலய மணி கேட்கறது, ஒரு கோயில் சார்ந்த ஈடுபாடோட ஆன்மீகத்தில் இழுத்துட்டு போகிறது, இதெல்லாம் மகர ராசி தாங்க. சாமியே கும்பிட மாட்டாங்க. ஒரு அம்மா சொல்லுது 70 வயசு ஆயிடுச்சு, அவன் 30-40 வயசு சாமி கும்பிட்ட மாதிரி தெரியல. இப்போ பாருங்க, எப்போ பார் கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்காரு. சொல்கிறீங்களா? மகரம்தான். அப்போ தன்னை மாற்றிக்கிறது. எப்படி தான் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னுடைய தரம், தன்னுடைய வாழ்வாதாரம், இதுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் இயற்கையிலேயே உங்ககிட்ட உண்டு. இயற்கையிலேயே உங்ககிட்ட ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய குணங்கள் உண்டு. பாசம் உண்டு, அன்பு உண்டு, பெரியவங்களை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும். எப்படிங்க? பெண்களை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டு. இந்த 10ஆம் இடமா இருக்கிற ஜீவனம், நமக்கான சம்பாதித்த நம்மளே தேடிக்கணும், நமக்கான வருமானத்தை நம்மளே ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பயும் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, சரிங்களா? கண்டிப்பாக இந்த கோர்ட்டு, வக்கீல், அரசியல் சார்ந்த துறையில் ஒரு ஈடுபாடோடு இருக்கிறதா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு, அவங்க கூட பயணிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் வரும். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பஞ்சாயத்து, யூனியன் ஆஃபீஸு, இந்த மாதிரி ஆஃபீஸ் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. எழுதி பழகணும், நம்ம சொல்லி பழகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் மகரத்துக்கு இயற்கையிலேயே உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுப்பீங்க, நல்லா வச்சுக்கணும்பீங்க, நேரத்துக்கு சாப்பிடணும்பாங்க. ஆனால் அதெல்லாம் முடியாது. நிறைய இந்த விரதம் இருப்பாங்க தெரியுங்களா? எந்த ஒரு விஷயம் தான் நான் விரதம் இருக்கேன், நான் கொஞ்சம் உடம்ப வருத்திக்கிறேன், நான் கொஞ்சம் விரதத்திலேயே கடுமையான இருக்கேன், அதெல்லாம் மகரம் தாங்க. தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்ப இந்த நீச்சமான குரு என்ன பண்ணும் அப்படின்னா, சில விஷயத்துல தன்னைத்தானே கோட்டை விட்டுரும். எப்படிதான் நம்ம பண்ணி எல்லாமே சரி அமைச்சு எல்லாமே ஒரு திட்டம் போட்டு, அந்த திட்டம் என்னாங்க கவுடுபடியா போச்சு அப்படிங்கிறது. அத்தனை முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிக்கான பலனோ, அந்த முயற்சிக்கான பணமோ வராம தடுமாறுறது, பணத்துக்காக தடுமாறுறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக தடுமாறுறது, இதெல்லாம் இயற்கையிலே உங்களுக்கு உண்டுங்க. உங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு, ஏங்க உங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு, ஆளாக்குவதற்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆண் வாரிசுக்கு கஷ்டப்படுவாங்க, தன்னுடைய குழந்தைங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்கள்னால அவமானப்படுவாங்க. இதெல்லாம் மகர ராசிக்கு நிறைய உண்டு. அப்படியெல்லாம் இருந்தாலும் தன்னுடைய அந்த ஆசை பாசை, அந்த ஒரு சில விஷயங்களை கட்டுக்கோப்பாக வச்சுட்டு 4 வருஷம் ஆச்சுங்க மாமிசம் சாப்பிட்டு. நான் நான் வெஜிடேரியன் விட்டுட்டேங்க. அப்படி இயல்பாக தன்னை கட்டுக்கோப்பாக சில விஷயங்கள் தன்னை மறந்து வச்சுக்கிறது, வேண்டான்னு வச்சு ஒதுக்கிக்கிறது, தனக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது, தனக்குன்னு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கக்கூடியது, எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்னு போராட்டம் எண்ணங்கள் வச்சுக்கிறது. நட்பு வட்டாரத்தை ஓரளவு தான் நம்புவாங்க, ரொம்ப அப்படி பாயிண்ட்டை நம்பி இருந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. தன்னையே உணர்றது கஷ்டப்படுவாங்க. எப்படிங்க? நான் யார், நான் எதுக்காக இதை செய்கிறேன், எதுக்காக நான் பண்ணுறேன் என்ன அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஆழமான சிந்தனை இல்லாமல் மேலோட்டமான விஷயமாய் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வரணும், அது நிறைய வரணும். இருந்தாலும் இந்த நிலத்தகராறு பார்த்தீங்களா, தன்னோட வீடில் சந்தில் பக்கத்தில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு பிரச்சனைங்க, இட பிரச்சனைங்க. எங்கள் கூட பிறந்த அண்ணனுக்காக 4 ஏக்கர் இருந்துச்சுங்க, 1 ஏக்கர் விட்டு கொடுத்துட்டேங்க, எழுதிக்கிட்டாங்க. எனக்கு 4, அண்ணனுக்கு 5. அப்படி தன்னுடைய சொத்தை கூட விட்டு கொடுக்குற எண்ணமோ அல்லது ஏமாறக்கூடிய எண்ணமோ உண்டு இருக்கா இல்லைங்களா?
நிறைய இந்த ராசிக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்ப நமக்கான விஷயத்தை தக்க வச்சுக்கணும். இனிமே வாழ்க்கையில தரத்தை உயர்த்துக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். எனக்கு 35 வயசாச்சு, இன்னும் கல்யாணமே ஆகலை. எதனால? இந்த ராசினாலையா அல்லது சனி பகவானுடைய தாக்கத்தினாலையா? பல கேள்விகள் இருக்குல்ல. கோச்சார கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜனன ஜாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே போல் கவர்மெண்ட் ஜாபு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் முயற்சி பண்ணியாவது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த டிராவல்ஸு சொல்கிறாங்களே, இரும்பு தொழில், டிராவல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, இதெல்லாம் மகர ராசிக்காரங்க நிறைய செய்வாங்க. சரிங்களா? மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய வேலையை அதிகப்படுத்திக்குவாங்க. உடல் உழைப்பு உங்ககிட்ட எப்படிங்க? உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா அது சனி பகவானுடைய நிலைப்பாடு எடுக்கணும். உங்களுடைய சனி பகவான் எங்கே இருக்கு, ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா நீங்கள் எப்பயுமே, ஏன்னா சனி பகவானுடைய ராசி 10க்கு உடையவன் அப்படிங்கிறனால நீர்நிலையாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் தாயார் அங்கே அவ்வளோ விசேஷம். குங்குமம்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் இங்கே உச்சம். வெளியே தைரியத்தை காட்டிக்கவே மாட்டாங்க, ஆனால் தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க மகரம். புரியுதுங்களா? அங்கே போய் நீங்கள் பிறந்த மாதத்தில் வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க, நல்லா இருக்கும். சட்டுன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டா எது வேணாலும் செய்வாங்க. விட்டு கொடுத்து என்ன வேணாலும் நம்புற வரையும் கஷ்டம். அந்த விட்டு கொடுத்து போகிறது, கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனையில் ஒரு காலகட்டத்தில் சிக்கி வெளியே வர்றது எல்லாம் மகரம் தாங்க. எல்லா பாயிண்ட்டையும் நோட் பண்ணுங்க, கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க. அப்போ ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி தேடணும். அதுக்கான வருமானம் ஓரளவு கிடைக்குமா, நிறைய கிடைக்குமா? எப்பயுமே குரு நீச்சமாக இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ மகர ராசிக்கு அந்த சனி பகவான் அதிபதியாக வரனால நல்ல உழைக்கணும். நல்ல உழைப்புனால தான் உயர்வை அடைய முடியும். வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். லைஃபே கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கனால நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபு, ஒரு அரசு அதிகாரி, இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுன்னா, இந்த கும்பகோணம் இப்போ ஜம்புகேஸ்வரர் நீர்நிலையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பிறந்த மாதத்தில் போயிட்டு வந்துடுங்க. கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர், ரெண்டுமே ஈஸ்வரன் தான். இந்த ஈஸ்வரனை போய் நீங்கள் வழிபாடு எடுக்கணும். குபேரனாக ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அபிராமி அந்தாதி கேட்டுட்டே வாங்க. அந்த அபிராமி தாயார் உங்களுக்கு தனம், கல்வி, செல்வம் எல்லாமே நல்லா கொடுப்பார். குரு நீச்சங்க, அதனால் ஒரு பண இழப்பு இருக்கும், ஒரு குழந்தைகள்னால மன வருத்தம் இருக்கும், குழந்தைங்களை பார்த்து 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 வளர்க்கணும்னு எண்ணங்கள் இருக்கும். அதெல்லாம் இருக்கிறனால எப்பயுமே நீங்கள் பணத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்காம அதை யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சுறது. சம்பாதிக்கிறோமா, அம்மாட்ட கொடுக்கறது, மனைவிட்ட கொடுக்கறது, குழந்தைங்கிட்ட கொடுக்கறதுன்னு இந்த பணத்தை நிறைய கையில் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மகர ராசிக்காரங்க சில விஷயங்கள் இன்னும் சூச்சரமாக, ஒரு தந்திரமாக நிறைய இருக்குதுங்க. இன்னும் பூஜைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபோன் போட்டு கேளுங்க. உங்களுடைய தசா புத்தி இப்போ எப்படி இருக்குது, இனி வரும் காலம் எப்படி மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ட்டு நீங்கள் நிறைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.